ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன். அதாவது 10ஆம் தேதி இன்னும் 5 நாள் தான் இருக்குது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே ரஜினி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண குணமடைன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் முன்பதிவு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே எல்லா இதுலேயுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பக்கம் மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு இப்போ டிக்கெட் புக்கிங் எல்லாமே இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்குது. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு இடைவேளையில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட டீசரை வந்து போடுற மாதிரியும் படக்குழு பிளான் பண்ணிருக்கீங்களாம்மா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா 2 ப்ரொடக்ஷனும் ஒன்றே தான். இது வேட்டையனும் லைக்கா ப்ரொடக்ஷன் தான், விடாமுயற்சி லைக்கா ப்ரொடக்ஷன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா வேட்டையனோட இன்டர்வல் சீனில் இந்த மாதிரி விடாமுயற்சியோட டீசரை விடுறதா பிளான் பண்ணிக்கிறாங்களாமா படக்குழு. ஸோ உண்மையுமே கேட்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரஜினி படத்தில் நம்ம தலையோட ரெஃபரன்ஸ் உள்ள வச்சு அதுவும் இல்லாமல் டீசர் விடும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸாக வருவாங்க ரஜினி படத்துக்கு இந்த மாதிரி பார்த்தே ஆகணும் வேட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா தலைக்கொசரம் வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படா அந்த இன்டர்வல் பிளாக் வரும், எப்படா நம்ம விடாமுயற்சி டீசர் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனி அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.